ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான காளான் பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். அப்பதான் நமக்கு வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது கூடவே 2 பெரிய தக்காளி அதையும் நம்ம நீளமா கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினாதான் அதோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா இருக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து மசாலா தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், அப்புறம் கரம் மசாலா, இது கூட வேணா கொஞ்சமா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். மசாலா எல்லாமே சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்து காளான் சேர்த்துக்கலாம். காளானை வந்து நல்லா பெருசா கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து அது கூட வந்து மல்லி, புதினா இதையும் நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து சோயா பீன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பச்சை பட்டாணி இது ரெண்டுல எது வேணா நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சோயா பீன்ஸ் இதை வந்து சுடுதண்ணீரை வேக வச்சு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து இப்போ ஒன்று வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்து மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருந்தேன். இந்த ஊறின அரிசி வந்து நல்லா வடிச்சு எடுத்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம குக்கர் வந்து மூடிக்கலாம். மூடி ஒரு 3 விசில் வந்தா போதும். நம்ம ஏற்கனவே அரிசி வந்து ஊற வச்சிருக்கோம், அதனால ஒரு 3 விசில் வந்தா போதும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திறந்து பார்க்கலாம். மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ரொம்ப உதிரியாகவும் இருந்தது. கண்டிப்பா இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. இதுல வந்து லாஸ்டா நம்ம நெய் விட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசமா இருந்துச்சு. இது முடிஞ்சா நம்ம வந்து மல்லியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்டா நெய் விட்டு எடுத்து வச்சிருந்தேன். இது கூட முட்டை, அப்புறம் தயிர் பச்சடி இதை சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.